உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்படின்னா அப்பாவை நீதான் மேல இருந்து கீழே தள்ளி விட்டியா ராதா? மோனையா, நான் உண்மையதான் சொல்றேன். என்னாச்சு மோனையா? நீங்க ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க என்ன காரியம் பண்ணிருக்க? ஏன் எங்க அப்பாவை கீழே தள்ளி விட்ட? கீர்த்தி அக்கா, என் வார்த்தையை நம்புங்க. நான் அப்படி எல்லாம் பண்ணல. நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? நீங்களே சொல்லுங்க. இது நீ கிடையாதா? அப்ப இது யாரு? நீ எங்க அப்பாவை மாடியில இருந்து தள்ளி விட்டு. நான் பண்ணல. நான் சொல்றேன்ல மோனையா, நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? எல்லாம் ஏன் தப்புதான் ராதா. நிஜமாவே எல்லாம் ஏன் தப்புதான். டாக்டர் உனக்கு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவைன்னு சொன்னப்ப கூட நான் தான் உன்னை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பல. டாக்டர் நீ இந்த குடும்பத்துக்கே ஆபத்தானவளா மாறிடுவேன்னு சொன்னப்ப கூட நான் அவரோட வார்த்தையை கொஞ்சம் கூட நம்பல. ஆனா இப்போ நீ அப்பாவை மாடியில இருந்து தள்ளி விட்டுருக்க. என்னோட காதலி எனக்கு தண்டனை ஆயிடுச்சா? என் காதலுக்காக என் அப்பா தண்டனை அனுபவிக்கணுமா? ஐயோ கடவுளே. அம்மா, மோகன் ஐயா, நான் பைத்தியமும் கிடையாது. இந்த வீடியோல இருக்கிறதும் நான் இல்ல. நான் இல்லன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காத. நீ இல்லனா அப்ப வேற யார் இது? மனுஷ விடுனா போய் சொல்லுவா, ஒத்துக்கிறேன். ஆனா இந்த கேமரா போய் சொல்லாதுல்ல. இப்ப ஒத்துக்க போறியா இல்லையா? சொல்றல, அது நான் கிடையாது. போதும். இதோட ஏன் என்ன நம்ப? நான் உன்னை நம்ப மாட்டேன். நான் எப்பவோ செஞ்சிருக்க வேண்டிய ஒரு வேலையை இப்ப செய்ய போறேன். மோனையா, நீ என் கூட வா. மோனையா, நான் சொல்றது கேளுங்க. மோனையா, இரு மோகன். ராதாவை எங்க கூட்டிட்டு போற? மோகன் வேண்டாம். மோனையா, நான் சொல்றது கேளுங்க. மோனையா, 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 கதவை திறங்க. மோனையா, மோனையா, தயவு செஞ்சு கதவை திறங்க. கதவு நாளைக்கு காலையில தான் திறக்கும். அதுவும் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக. இல்ல 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 மோனையா, அந்த மாதிரி பண்ணாதீங்க. மோனையா, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு. வாக்கு முழுமையாகவே இல்ல ராதா. வாக்க முழுசா முடிக்கிறதுக்குள்ள துளசி வந்துட்டு, அதனால வாக்கு பாதியிலே நின்னுடுச்சு. இப்ப 7வது கடைசி வாக்கு. எப்பவுமே நீங்க என்னை விடவே மாட்டீங்க. நான் மோகன், வாக்கு கொடுக்கலனாலும் நான் உன்னை விடாம தான் இருந்தேன். ஆனா நீ என்ன தர்ம சங்கடத்துல தள்ளிட்ட. உன்னால என் குடும்பத்துக்கோ இல்ல யாருக்கோ எந்த ஆபத்து வரத நான் விரும்பல. அதுக்காக தான் இப்படி பண்றேன். இப்ப நீ உள்ளதா இருக்கணும். மௌனையா, ஒரு தடவை நான் சொல்றது கேளுங்க. ஒரே ஒரு முறை என் வார்த்தையை நம்புங்க. ஒரு தடவை என் தரப்பு சொல்ல எனக்கு வாய்ப்பு கொடுங்க மௌனையா. என்னை விட்டுட்டு போகாதீங்க ப்ளீஸ் மௌனையா. துளசி, நீ சொன்னது கரெக்டா.
இப்ப வீட்ல இருக்கிற இந்த சூழல் குஷிக்கு நல்லது கிடையாது. ராதா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போறத குஷி பாக்குறத நான் விரும்பல. அதனால நாளைக்கு குஷியை கூட்டிட்டு நீ வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு போயிட. இல்ல மோனியா வேண்டாம். மோனியா தயவு செஞ்சு குஷி அவ கூட அனுப்பாதீங்க மோனியா. மோனியா தாமினி என் பொண்ணோட உயிரை பறிச்சிட்டு அவ கூட அனுப்பாதீங்க மோனியா. கதவை தரங்க மோனியா. மோனியா இப்படி பண்ணாதீங்க. என் குஷியோட உயிருக்கு பெரிய ஆபத்தாயிடும் மோனியா. கதவை தரங்க. ஐயோ ராதா, நீங்க ரெண்டு பேருமா? வேற யார நீ எதிர்பார்த்த? ஓ நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுல ராதா. என்னை எதிர்த்தா இப்படிதான் நடக்கும். கல்லு கண்ணாடியில பட்டாலும் கண்ணாடி கல்லுல பட்டாலும் கடைசியில கண்ணாடி தான் உடையும். நீங்க ரெண்டு பேரும் தான் கடைசியில உடைய போறீங்க. உங்க ரெண்டு பேரோட முடிவு நெருங்கிடுச்சு. அத நான் என் கண்ணால பாப்பேன், நிச்சயமா பாப்பேன். பாக்க போறியா? அட நடக்கிறது எல்லாத்தையும் தான் நீ பாத்துக்கிட்டு இருக்கியே. இதுக்கு மேலயும் புதுசா பாக்க என்ன இருக்கிறாதா? இவளை பாரு, இவ தாமினி. இவளோட முடிவை உன் கண்ணாலேயே நீ பாத்தியே. ஆனா பாரு எப்படி முழுசா வந்து இங்க நிக்கிறான்னு. ராதா, நீ இவ்ளோ எல்லாம் முயற்சி பண்ணல தாமினியோட மோகனை அவகிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு, அவளோட காதல பறிக்கிறதுக்கு. ஆனா பாரு என்ன ஆச்சு. தாமினி மோகனோட வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் வந்துட்டா. அதுவும் மோகனோட உண்மையான காதலோட முகத்திலே வந்துட்டா, துளசி முகத்தோட. பாத்தியா ராதா, உனக்கு மோகனுக்கு குஷிக்கு உள்ள உறவு எவ்வளவு பலவீனமா இருக்குன்னு. வெறும் நாலே நாள்ல நான் உன்னோட பலமான காதல எப்படி பொடி பொடி ஆக்கிட்டேன்னு பாரு. ஆனா ராதா, இந்த விளையாட்டு அவ்வளவு சீக்கிரம் முடியாது. இந்த விளையாட்டோட முடிவு நாளைக்கு காலையில தான் முடியும். என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம் இரு. இதோ பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.